அவர் ஒரு டைட்டில் வேணான்னு தூக்கி போட்டார். தலைன்னெலாம் சொல்லாதீங்க, ஏகே, அஜித் குமார், அஜித் இதை மட்டும் சொல்லுங்கன்னு ஒரு அறிக்கை ஒன்று வந்துச்சு. அதை பற்றி எப்போயாவது பேசியிருக்கீங்களா? அவருக்கு இது வேண்டான்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்தாரா? ஒரு டைட்டிலோ இல்லைனா ஒரு செலிப்ரிட்டிவாக அப்படி சொல்கிறதுலாம் வேண்டாம், ஒரு சிம்பிளாக என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணி அதில் இருந்ததாக இருந்துச்சு. பொதுவாகவே இந்த மாதிரி அடைமொழிகள், இந்த மாதிரியான ஒரு 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 பில்டப்பு, இது எதுலேயுமே நாட்டம் இல்லாத ஒரு மனுஷன். நான் ஒன்று பொதுவாக ஒன்று சொல்கிறேன் கார்த்தி. இப்போது நமக்குன்னு நமக்குன்னு வாழ்க்கையில் சில ஐகான்ஸ் இருப்பாங்க, சில ஹீரோஸ் இருப்பாங்க இல்லையா? 199 தடவை இவங்களை தூரத்திலிருந்து நம்ம பார்க்குற வரைக்கும் தான் அது அழகு. நம்ம கிட்ட போய் நிற்கும்போது தான் நம்ம நினச்சது ஒன்றா இருக்குது, பொது பிம்பம் ஒன்றா இருக்குது, ரியாலிட்டி வேறு விதமாக இருக்குது அப்படின்னு. தெர் இஸ் நோ ரியல் ஹீரோ டு ஹிஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அருகிலிருந்து பார்க்கின்ற ஒரு மனிதனுக்கு ஹீரோன்னு எவனுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை வந்து என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியும். அண்ட் ஐ ஹவ் நோ நீட் டு ஃப்ளாட்டர் அஜித் சார். சரியா? பொது பிம்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்னவா இருக்காரோ, ஒரு ட்ரூத்ஃபுல்லான, ஜென்டிலான, கைண்டான, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையை அவருடைய டேர்ம்ஸில் வாழணும்னு ஆசைப்படுகின்ற ஒரு மனிதராக தான் அவருடைய பொது புத்தியிலையும் இருக்கார், நிஜ வாழ்க்கையிலையும் இருக்கார்.